மிகச்சிறப்பாக இந்த புத்தக திருவிழாவை தகத்தகாயமான முறையில் பல்வேறு சிறப்புகளோடு நடத்தி வருகின்ற விழாக்குழுவை சார்ந்த தலைவர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களே, நண்பர்களே, இங்கே புத்தக ஸ்டால்களை அமைத்திருக்கின்ற பெருமக்களே, படிக்க வந்திருக்கின்ற கோவை வாழ் அன்பு சொந்தங்களே, எல்லாருக்கும் என்னுடைய பணிவின் வணக்கங்கள். நீங்க கொஞ்சம் உற்சாகமா இருப்பதாக இருந்தால் கைத்தட்டினால் தான் முடியும்னு அவர் நடராஜன் சொன்னதை நான் ஆமோதிக்கிறேன். இது எந்த விதத்திலும் இங்கே பாராட்ட பேச வந்திருக்கிற எனக்கானது அல்ல. இந்த கைத்தட்டல்கள் எல்லாம் கொஞ்சம் நீங்க ஓகேன்னு சொன்னாக்க நான் அண்ணாச்சின்னு மனசுல சொல்லி பழகிட்டேன். அதனால் ஒவ்வொரு முறையும் திரு கலாப்ரியா அவர்கள் சொல்வது எனக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. அதனால் உங்கள் அனுமதியோடு அண்ணாச்சின்னு சொல்லலான்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன, நானும் திருநெல்வேலிக்காரி தான். நான் சென்னையிலே தான் பிறந்து வளர்ந்து சென்னைக்காரு என்று சொல்லிக் கொள்வதிலேயும் எனக்கு மகிழ்ச்சி உண்டு. ஆனால் என்னுடைய வேர்கள் திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்ட வேர்கள். அப்பா அங்கே தான் இருந்தாங்க. அங்கே திருவண்ணாதபுரம்னு ஒரு இடத்துக்கு பக்கத்தில் பொட்டல் என்கிற ஒரு கிராமத்தில் இருந்து தான் எங்களுடைய வாழ்க்கை பயணம் கிளம்பியது. அதனால் மனதுக்குள்ளே திரு கலாப்ரியா அவர்களை நினைத்து கொள்கிற போது பிரியத்தோடு அண்ணாச்சி என்று நான் நினைத்து கொள்வேன். அதனால் இந்த பேச்சிலே அது அப்படியே வெளிப்பட்டாலும் உங்களுக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது என்று நான் நினைக்கிறேன். கலாப்ரியா அவர்களுக்கு இங்கே விருது வழங்கப்பட்ட போது தலைவர், அந்த தேர்வு குழுவை சார்ந்த பாலசுந்தரம் ஐயா அவர்கள் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது என்று சொன்னார். அப்போ எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது. இப்படித்தான் எனக்கு தேவையில்லாத இடத்துல சிலதெல்லாம் ஞாபகம் வரும். ஜெயகாந்தன் ஜனநாயகத்தை பற்றி ஒன்று சொன்னார். பெரும்பான்மை முட்டாள்களுடைய முடிவு சிறுபான்மை அறிவாளிகளின் மீது திணிக்கப்படுவது தானே ஜனநாயகம்னு நான் சொல்லவில்லை, ஜெயகாந்தன் அப்படி சொல்லி இருக்கிறார். ஆனால் கலாப்ரியா அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிற போது அது ஜனநாயக ரீதியாகவும் சரி, இலக்கியத்திலே ஆழங்கால் பட்டு மிகச் சிறப்பான அறிமுகம் இருக்கிறவர்களுக்கும் சரி, அதிலே ஒரு மகிழ்ச்சி வருமே தவிர ஒரு காழ்ப்போ கசப்போ பொறாமையோ வர முடியாத இடத்திலே தன்னை தகவமைத்து கொண்டிருக்கிறவர் தான் கலாப்ரியா அவர்கள். என்ன தந்திருக்கிறது ஐயாவினுடைய கவிதை. இப்போ இந்த மேடை எனக்கு கொஞ்சம் கடினமான மேடை. ஏனென்றால் இதிலே இருக்கிற பல பேருக்கு கலாப்ரியாவினுடைய கவிதைகளில் மிக நீண்ட பரிச்சயம் இருக்கும். நவீன கவிதைகளை பற்றி ஆழங்கால் பட்ட அனுபவங்கள் கொண்டவர்கள் கூட்டத்திலே ஒரு பிரிவில் இருப்பார்கள். ஆனால் கூட்டத்திலே இருக்கிறவர்களில் ஒரு சிறு பகுதியினராவது இவர் யார், இவருடைய கவிதைகள் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக வந்தவர்களாகவும் சில பேர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்ப இந்த ரெண்டு பேரையும் பிரிட்ஜ் பண்ணி ரெண்டு பேருக்கும் பாலம் அமைத்தார் போல ஒரு பேச்சை கட்டுமானம் செய்வது என்பது ஒரு பேச்சாளருக்கு கொஞ்சம் கடினம். அதனால் நான் முயற்சி செய்து பார்க்கிறேன். அண்ணாச்சியினுடைய ஆசி இருக்கிற போது எனக்கு என்ன குறை, அது நடந்து விடும் என்று நான் நினைக்கிறேன். கலாப்ரியா தமிழ் கவிதைக்கு என்ன கொடுத்தார்? என்னை பொறுத்தவரையில் தீவிரமான எழுத்துக்கு என்னை கூட்டி வந்தவர்கள் ரெண்டு பேர். நான் சிறு வயதிலிருந்தே நிறைய படித்து கொண்டுதான் இருந்தேன். இந்த குடும்பத்தின் பழக்கமாக வந்தது. அது நிறைய படித்து கொண்டிருப்பதனாலேயே தீவிரமாக புத்தகங்களை படிக்க முடியாது. தீவிரமான இலக்கியத்துக்கு உள்ளே வருவதற்கு யாரோ ஒருவர் கையை பிடித்து நம்மை அங்கே தூக்கிவிட வேண்டி இருக்கிறது. அப்படி என்னை தூக்கி விட்டவர்கள் ரெண்டு பேருமே திருநெல்வேலிக்காரர்கள். ஒருவர்
வண்ணதாசன், இன்னொருவர் கலாப்ரியா. என் மனதுக்குள்ளே இதை ஒரு சித்திரம் போல நான் எப்படி நினைத்து கொள்ளுவேன் என்றால், பள்ளிக்கு போவதற்கு அடம் பிடிக்கிற ஒரு சிறு மகளை ஒரு தகப்பனும் அந்த தகப்பனுடைய தம்பியான அந்த பெண்ணினுடைய சித்தப்பாவும் 2 பேரும் சேர்ந்து அந்த பிள்ளையை அழ ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டது மாதிரி ஒரு காட்சியை நான் நினைத்து கொள்வேன். அப்படித்தான் இவர்கள் இருவரும் தான். இப்போது நான் அடைந்த தூரம் பெரிய தூரம் அல்ல, ஆனால் எந்த தூரத்தை நான் அடைந்திருக்கிறேனோ நவீன இலக்கியத்துக்குள் அந்த இடத்துக்கு என்னை கொண்டு விட்டவர்கள் என் தகப்பனாகவும் என்னுடைய சிற்றப்பாவாகவும் நான் மதிக்கின்ற வண்ணதாசன் அண்ணாச்சியும் கலாப்ரியா அண்ணாச்சியும் தான். அதனால் அவர்களுக்கு தனிப்பட்ட நன்றியை இந்த மேடையிலே சொல்லுவதிலே, அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்ததிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்ன செய்தார் அவர்? வாசகர்களினுடைய நெஞ்சத்துக்குள்ளே அவர் கொண்டு வந்த மென் மாற்றங்கள் எப்படிப்பட்டது என்பது அவருக்கே தெரியுமா என்பதே எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஒரு கவிதை நமக்கு என்ன தருகிறது? ஒரு கவிதையை படிக்கிற போது நிறைய விஷயங்களை என்னால் அறிந்து கொள்ள முடிகிறது என்றால் அது ஒன்றும் நல்ல கவிதையே அல்ல. ஒரு கவிதையிலிருந்து நான் நிறைய அறிந்து கொண்டேன் என்றால் அது கவிதையே கிடையாது. அந்த கவிதையை படிச்சுட்டு முதல்ல ஒண்ணுமே தோணாம என்னவோ சொல்றாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அந்த புத்தகத்தை மூடி வைத்த பிறகு கொஞ்ச நேரம் நாம் சும்மா இருந்தால் நம் மனசை புகுந்து என்னவோ ஒரு கலக்கும் இல்லையா, ஒரு உணர்வு வரும் இல்லையா, அந்த உணர்வுக்கு என்ன பேனா சொல்ல தெரியாது. அப்படி கொஞ்ச நேரம் பிரம பிடிச்ச மாதிரி ஒரு 2 நிமிஷமாவது நம்ம எது உட்கார வைத்திருக்கிறதோ அதுதான் கவிதை. என்னை பொறுத்தவரை இதுதான் டெஃபினிஷன். இந்த கவிதையிலிருந்து நான் 5 வரலாற்று உண்மைகளை, அதெல்லாம் கவிதை கிடையாது. அதுக்கு நீங்க கட்டுரைக்கு போகலாம், அதுக்கு வேறு கவிதை அது கிடையாது, அது கிடையாது. அது உங்கள் மனதுக்குள் தீட்டுகின்ற ஏதோ ஒரு சித்திரத்திலேயே நீங்கள் கொஞ்ச நேரம் இருக்கணும். அது சொல்ல வர ஏதோ ஒரு விஷயத்தை வெளிப்படையாகவோ பூடகமாகவோ அது பிசையணும் உள்ள. இதுதான் நம்முடைய கவிதையினுடைய தொடர்ச்சி. சங்ககால கவிதையிலிருந்து இது இப்படிதான். இது சங்க கவிதைக்கும் கலாப்ரியாவினுடைய கவிதைகளுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, பெரிய வித்தியாசம் கிடையாது. இது வள்ளுவரே வணக்கம் போட்டு அறிந்து கொள்ள வேண்டிய கவிஞர்களினுடைய கஷ்டமான கவிதைகள் போலலாம் இது கிடையாது. இது எப்படி என்றால், நம்ம வீட்டு வாசல்ல கொஞ்சம் மண் இருக்கும். அந்த மண்ணில் நாம விதைக்காமலேயே ஏதோ ஒரு பறவையோ ஏதோ ஒரு மிருகமோ ஒரு விதையை போட்டுட்டு அதிலிருந்து ஒரு செம்பருத்தி செடி அப்படி லேசா முளைச்சி வரும். நாம தண்ணியே விட மாட்டோம். திடீர்னு என்னைக்கா துணியே லேசா வாடினாப்புல இருக்கே கொஞ்சம் தண்ணியை அப்படிதான் விடுவோமே தவிர நல்லா பார்த்தெல்லாம் கவனிச்சிருக்க மாட்டோம். தானா வளரும். ஒரு நாள் சூரியனுடைய முதல் கிரணம் அந்த மொட்டிலே விழுந்த அந்த மொட்டு அப்படியே பளிச்சுன்னு ஒரு சிரிப்பு சிரிக்கும். வீட்டை விட்டு அவசரமா ஆபீஸுக்கோ காலேஜுக்கோ வெளியிலயோ போற அந்த ஒரு அவசரத்துல அதை பார்த்து பூத்திருக்கு பாரு அப்படின்ற போது மனசுக்குள்ள என்ன உணர்வு வருகிறது? அந்த உணர்வுக்கு பேரை உங்களால் சொல்ல முடியுமா? அந்த உணர்வுக்கு பேரை சொல்ல முடியாது. ஆனா ஒரு மலர்ச்சி. ஏன் அந்த மலர்ச்சி தெரியுமா? இந்த வாழ்க்கையில கூட ஒரு நாள் மலர்ச்சி வரும்ன்ற நம்பிக்கையை அந்த பூ நமக்கு தருகிறது. அதனால்தான் அந்த பூவை நமக்கு பிடித்திருக்கிறது. கலாப்ரியா அவர்களினுடைய கவிதைகள் அப்படித்தான். இதையே சங்கத்தினுடைய தொடர்ச்சி நான் சொல்றேன்னா, சங்க பாடல் அப்படிதான் ஒரு காட்சியை சொல்லும். இந்த காட்சியிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அப்படிலாம் கிடையாது. கோனார் நோட்ஸ், பொழிப்புரை அதெல்லாம் பின்னாடி வந்தது. அந்த கவிதை ஒரு காட்சியை சொல்லும். அந்த காட்சியிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்பதை உங்களினுடைய புத்திசாலித்தனத்தை நம்பி தாம் சொல்லாமல் விட்டு போனான் சங்க கவிஞன். எனக்கு அதனால்தான் சங்க கவிஞர்களை நினைச்சா எனக்கு பிரமிப்பா இருக்கு.
அது ஜெயமோகன் கூட அடிக்கடி அந்த கவிதையை சொல்லுவார். மீன் எரி தூண்டிலார்னு ஒரு கவிஞருக்கு பேர். இப்படியா ஒரு பேர் வைப்பாங்க ஒரு காலத்துல? அப்படின்னா அவர் பேரே நமக்கு தெரியாது. அவர் உபயோகப்படுத்திய உவமை மீன் எரி தூண்டில் என்பது. அதனால அவருக்கு பேர் தெரியாததுனால அவருடைய பெயரையே மீன் எரி தூண்டிலார்னு தான் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். இவர் ஒரு கவிதை எழுதிட்டு போறார். ரொம்பலாம் டீட்டெயில்டா சொல்லல, சீக்கிரமா சொல்லிட்டு போயிடுறேன். என்ன இருக்கு அந்த கவிதையில? தோழி தலைவிட்ட சொல்றா. என்ன சொல்றா? உன்னுடைய தலைவன் இருக்கான்ல, அவன் வாழுகிற நாடு எப்படிப்பட்ட நாடுன்னு சொல்ற. எப்படிப்பட்ட நாடு? அந்த நாட்டில் யானை நடந்து வருகிறது. யானை ஒரு மூங்கில், ஒசாரமா ஒரு மூங்கில் இருக்கு. இந்த யானை அந்த மூங்கில அப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டு எம்பி, யானையே எம்பணும்னா மூங்கிலோடைய உயரம் என்னன்றதை யோசிச்சு பாருங்க. அப்படி எம்பி அந்த மூங்கில அப்படி கீழே இழுத்து சாப்பிடணும்னு போற போது பறை அடித்து கொண்டு வேடுவர்கள் வந்து விட்டார்கள். அந்த பறை அடிக்கிற சத்தத்தை கேட்ட உடனே இந்த யானை அந்த மூங்கில விட்டுட்டு வேகமா போயிருது. அப்படி விடப்பட்ட மூங்கில் அவ்வளோ தூரம் இழுத்துட்டு விட்டா என்ன ஆகும்? அப்படியே மேலே போகும். அது எப்படி இருக்குன்னாக்க, அந்த தூண்டில் மாட்டிக்கிட்ட பிறகு, மீன் மாட்டிக்கிட்ட பிறகு அந்த தூண்டில் மேலே போகும்ல, அது மாதிரி மேலே போகுமே. இப்படிப்பட்ட நாட்டை சார்ந்தவன் உன் தலைவன். சத்தியமா இவ்வளவுதாங்க அந்த கவிதை. முதல்ல படிச்ச உடனே நமக்கு சரி, அப்புறம் அப்படிதானே நம்ம கேட்போம். அப்படியா, சரி, அடுத்தது ஒண்ணுமே இல்லை அந்த கவிதையில். இப்ப நாம யோசிப்போம், என்ன சொல்ல வருகிறது இந்த கவிதை? ஒரு யானைன்றாங்க, ஒரு மூங்கில்ன்றாங்க. மூங்கில வளைச்சுதான் அது பறை அடிச்சோன்னு போயிருச்சான். மூங்கில் மேல நிமிர்ந்துதான். அது எப்படி நிமிர்ந்ததுனாக்கா, அந்த மீன் எரி தூண்டிலான்றது அதுதான். மீனை போட்டு அதை இப்ப எடுக்கிற தூண்டில் மேல போற மாதிரி அந்த மூங்கில் மேல போச்சு. இது ஒரு நாட்டுக்கு பெருமையா? இப்படிப்பட்ட ஒரு நாட்டினுடைய தலைவன் தான் உன் தலைவன் சொல்றதுல என்ன இருக்கு? ஆனா நம்ம மனசுக்கு தெரியுது ஏதோ ஒண்ணு இருக்கு. இல்லாட்டா இதை இவ்வளவு எலாபரேட்டா சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒண்ணு இருக்கு. என்ன? கொஞ்சம் யோசிச்சா தெரியும். காதலிச்சிருந்தா கட்டாயம் தெரியும். அல்ல என்ன சொல்ல வரா தெரியுமா? கீழே இழுத்த பிறகு மேலே போவது எப்படி நடக்கிறதோ அப்படித்தான். எவ்வளவுதான் அவனை நினைக்க வேண்டான்னு நான் உறுதியா இருந்தாலும் இந்த பாழா போன மனசு திரும்ப திரும்ப அவனையே நினைக்குதே. அந்த மூங்கில் மேல மேல போற மாதிரி என் மனசு திரும்ப திரும்ப அவனை போய் நினைக்குதே. அப்படிப்பட்டவன் தான் உன் தலைவன் என்பதுதான் கீழே இருக்கிறது. காதலித்த அனுபவம் கொண்டவர்களுக்கு நான் ஏன் சொல்றேன்னா, நிச்சயமா தெரியும், இனிமே அவனை நான் நினைக்கவே மாட்டேன், அவனுக்கும் எனக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொன்ன அரை செகண்டுக்கு உள்ளேயே அவனை நினைக்காம இருக்க முடியாத மனசு. உனக்கு எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோடு போகிற ஒரு காதலன் அவளை நினைவுபடுத்துகிற ஒரு பூவையோ ஒரு வார்த்தையோ ஒரு சல்வார் கமிஸையோ அவளுக்கு பிடிச்ச சாப்பாட்டையோ பார்த்த உடனேயே மனசு அப்படி வந்த மனசு அப்படி போகுது இல்ல. 2000 வருஷமா மாறாத காதல் மனசை சொல்லுவதனால்தான் அந்த சங்கப்பாடல் இன்னமும் வாழ்கிறது. மீன் எரி தூண்டிலார் என்கின்ற அந்த கவிஞரினுடைய புகழும் இன்னும் வாழ்கிறது. ரொம்ப கஷ்டமா தமிழ் கிளாஸ் மாதிரி சொல்லிட்டேனோ. இப்ப நான் இதுல ஒப்பீடு என்னவென்றால், பாடல்ல எந்தவித இன்ஃபரன்ஸும் இல்லை. பாத்தீங்களா? இப்படித்தான் என் மனம் திரும்ப திரும்ப அவனை நாடுகிறதுன்னு ஒரு லைன் இருந்தா கூட அந்த சங்க பாடலினுடைய சுவை குறைந்திருக்கும். ஒரு காட்சியை சொல்லுகிறது. அந்த காட்சியிலிருந்து உங்கள் மனம் எதை கற்பனை செய்து கொள்ளுகிறதோ அதுதான் கவிதையினுடைய இன்பமாக இருக்கிறது. இந்த அடிப்படையை வைத்துக்கொண்டு அண்ணாச்சியினுடைய ஒரு கவிதையை நான் சொல்லுகிறேன். முதல்ல சாதாரண கவிதையிலிருந்து ஆரம்பிக்கலாம். பல பேர் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய கவிதையாகத்தான் அது இருக்கும். ஒரு குத்து சுண்டல், கொலு வைப்பாங்க, அது உங்களுக்கு தெரியும் தானே? உங்க பகுதியிலும் உண்டு, எல்லா பகுதியிலுமே உண்டு.
வீட்டிலலாம் கொலு வைப்பாங்க. நான் வந்து சென்னையில் திருவல்லிக்கேணின்ற பகுதியில் இருந்தேன். எங்கள் தெருவுலலாம் என்ன பழக்கம்னாக்க, இப்போல்லாம் தான் முறை வச்சு ஆள் கூப்பிட்றாங்க. இந்த லெட்ரு வருது, இல்லை நமக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க, நீங்கள் திங்கள் அல்லது செவ்வாய் வரவும். 2 நாளுமே நான் இல்லைப்பா, அப்போ நீ வராத. அப்பெல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. 9 நாளும் அது எல்லா வீட்டுக்கும் எல்லாரும் போவோம். எதுக்கு? கொலுவினுடைய கலையை ரசிக்கவா? சுண்டலுங்க, சுண்டல் எவ்வளோ பெரிய லக்ஸரி தெரியுமா? அப்பெல்லாம் அதுக்கு போவோம். அது வந்து நமக்கு தெரிந்த வீடாக இருக்க வேண்டுமே, அந்த வீட்டுக்காரர்கள் என்ன, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க கொலு வச்சிருக்கணும், அது ஒன்று தான் கிரைட்டீரியா. கொலு வச்ச மாதிரி வெளியிலேருந்து தெரிஞ்சாலே உள்ளே போயிடுவோம். அவங்களும் நீ யார், நீ எந்த வீட்டு குழந்தை அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. எல்லாம் நீட்டி எல்லா கைக்கும் சுண்டல். கொஞ்சம் பெரிய பெண்களாக இருந்தால் இந்த மஞ்சள் குங்குமம் ஏதோ கொடுப்பாங்க. இப்போ மாதிரி எக்ஸ்பென்சிவ் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாம் அப்போ கிடையாது. அந்த சுண்டலே போகிறோம். எனி எக்ஸ்பென்சிவ் ரிட்டர்ன் கிஃப்டோட அந்த சுண்டலே நல்லா இருக்கும். இதுதான் கொலுவினுடைய கான்செப்ட். திருநெல்வேலி பகுதியில் நிறைய உண்டு. கோயம்புத்தூரை பற்றி எனக்கு தெரியல, இங்கே நிறைய இங்கேயே இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணாச்சி ஒரு காட்சி தான் இது. நான் சொன்ன அந்த சங்க கவிதையோடு ரிலேட் பண்ணி தயவு செஞ்சு பாருங்க. ஒரு குத்து சுண்டல் அதிகம் கிடைக்கும் என்பதற்காக தங்கச்சி பாப்பாவை தூக்க முடியாமல் தூக்கி செல்லும் அக்கா குழந்தைகள். சத்தியமா கவிதை இவ்வளவுதான், இவ்வளவுதான் கவிதை. இப்போ இந்த கவிதையை கேட்ட உடனே அடுத்த பக்கத்தை திருப்பிடக்கூடாது, அது அநியாயம். அது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கணும். இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு காட்சி வருது இல்லை? ஒரு அக்கா குழந்தை, அது ஒரு தங்கச்சி பாப்பா. அந்த தங்கச்சி பாப்பா அநேகமா ஒரு வயசுக்குள்ள இருக்கலாம். இதெல்லாம் அவர் சொல்லல, அவர் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அவ தூக்கி சுமக்கிறதுனா ஒரு வயசுக்குள்ள இருக்கிற தங்கச்சி பாப்பா. பெரும்பாலான வீடுகள்ல இருக்கிற மாதிரி ஒரு வயசுக்குள்ள இருக்கிற பாப்பா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த அக்கா பாப்பாக்கு அதுக்குள்ள அதுக்கான அட்டென்ஷன் எல்லாம் போயிருக்கும், அதனால அது வத்தலா தான் இருக்கும். இந்த தூக்க முடியாத தங்கச்சி பாப்பாவை அம்மா சொல்லுவா, கொஞ்ச நேரம் தூக்கி வச்சுக்கடி, நான் வேலையா இருக்கேன், பால் காய்ச்சிட்டு இருக்கு, அது மட்டும் பாப்பா தூக்க. அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. பாப்பாவை பார்க்கதான் என்ன நீ வச்சு பெத்தியா நீ அம்மாட்ட சண்டை போடக்கூடிய அதே அக்கா பாப்பா இப்ப கரிசனமா தங்கையை தூக்கிட்டு போறா. எதுக்கு? கை நீட்டுகிற இடத்திலே ஒரு கொத்து சுண்டல் தான் கிடைக்கும். பாப்பாவை கூட்டிட்டு போனா பாப்பாவுக்குன்னு கேட்டு இன்னொரு கொத்து சுண்டல் கிடைக்கும் என்பதற்காக தங்கச்சி பாப்பாவை தூக்கி போகும்னு சொல்லி தூக்கி போகும் அக்கான்னு நிறுத்திருந்தா கலாப்ரியா கவிஞரே கிடையாது. தூக்கி போகும் அக்கா குழந்தை என்று எழுதினாரு. அங்கேதான் அந்த கவிதையினுடைய அத்தனை அழகும் ஒருங்கே மிளறுகிறது. எப்படி? வெளியில வந்து நம்ம பார்க்கிற அந்த செம்பருத்தி பூ மாதிரி, போற போக்குல பார்க்கிற செம்பருத்தி பூ ஒன்று தன்னுடைய வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கையால் நம்மையும் நம்பிக்கை பெற்றவர்களாக மாற்றுகிற ரசவாதம் தான் கலாப்ரியா அவர்களுடைய கவிதையில இருக்கிற ரசவாதம். அந்த காட்சி வந்துட்டே இருக்கும். பாலகுமாரன் ஒரு கவிதை எழுதினாரு. காதலனுடைய நினைவை அவளால துறக்கவே முடியல. இடுப்பை விட்டு எங்கானாலும் இறங்க மாட்டேன் என்கிறதாய் அவளின் நினைப்பை இடுக்கி கொண்டு அடங்கல் செய்யுது மனக்குழந்தைன்னு ஒரு கவிதை எழுதினார். சில பிள்ளை விடுப்பை விட்டு இறங்காது, எவ்வளவுதான் நீங்க இறக்கி விட்டாலும் கையை தூக்கிக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்கும். அது மாதிரி அவனுடைய நினைப்பை என்னால துறக்கவே முடியல. இப்ப இந்த கவிதையை நினைக்கிற போதெல்லாம் என்னை தூக்குன்னு அழற ஒரு பாப்பா நினைவுக்கு வர்ற மாதிரி கலாப்ரியா அண்ணாச்சி என்னுடைய இந்த கவிதையை படிக்கிற போதெல்லாம் எனக்கு ஒரு கை, என் தங்கச்சிக்கு ஒரு கைன்னு நீண்ட அந்த கைகள் நினைவுக்கு வருகிறதா? உங்களுக்கு அப்படி ஒரு தோற்றம் வருகிறதா? நீங்க முதல் படியில தான் இருக்கீங்க. இந்த கவிதைக்கு இன்னும் பல படிகள் உண்டு. இந்த கவிதைக்கு இன்னும் பல படிகள் உண்டு.
ரெண்டாவது படிக்கு போறதுக்கு எனக்கே ஒரு வாழ்க்கை அனுபவம் தேவையா இருந்தது. திருவல்லிக்கேணியில நானும் போய் சுண்டல் வாங்கினேன்ற அனுபவத்தோட இந்த கவிதையை படிக்கிற போது அந்த காட்சி எனக்கு நிறைவாக இருக்கிறது. ஆனா இந்த கவிதைக்குள்ளே இருக்கிற அடுத்த படி என் கண்ணுக்கு தெரிவதற்கு எனக்கு கொஞ்சம் வயதாக வேண்டி இருந்தது. எங்க ஆபீஸ்ல ஒரு பெரிய பார்ட்டி, பயங்கரமா ஏதோ ஒரு ப்ராடக்ட் லான்ச்ல சக்சஸ்ஃபுல்லா நிறைய லாபம் வந்ததோ ஏதோ ஒன்று, ஒரு பார்ட்டி. ஒரு பெரிய வங்கி நடத்துகிற பார்ட்டி எப்படி இருக்கும், எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும். பல பேர் இருப்பாங்க. அதில் அந்த தட்டை தூக்கி கொண்டு அந்த பேரர்ஸ் ஸ்டார்டர்ஸை சர்வ் பண்ணிக்கிட்டே போவாங்க. அப்புறம் நாங்கள் ஒரு பெரிய கேக் வெட்டினோம். ஏன்னா தெர் இஸ் சம்திங் டு செலிப்ரேட், அதனால் ஒரு பெரிய கேக்கை வெட்டினோம். அந்த கேக் கிட்டத்தட்ட 5 கிலோ கேக்காக இருக்கும். சாக்லேட் கீழே அப்படியே பல 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 மின்னுது. அதை கட் பண்ணின உடனே எல்லாருக்கும் கொண்டு போய் தராங்க. பாதி பேர் என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் வயசு அதிகமானவங்களா இருந்தா சில பேர் வாயில லேசா ஒரு துண்டு போட்டுப்பாங்க. சில பேர் முழு கேக்கையும் எடுத்து அதுல ஒரே ஒரு துண்டை போட்டுட்டு பாக்கி அப்படியே மிச்சம் வைப்பான். இதெல்லாம் தானே நம்ம பார்ப்பது. இதைத்தான் நான் பார்த்து கொண்டிருந்தேன். அந்த பார்ட்டி நடக்கிற வளாகம் ஒரு கார்டன் ஏரியா. அதுக்கு வெளியில ஒரு வேலி போட்டிருக்கு. திடீர்னு என்னுடைய பார்வை பார்த்தது, அந்த வேலிக்கு வெளியிலே ஒரு பையன், சின்ன பையன் நின்றுட்டு இருந்தான். ஒரு 5 வயசு இருக்கும், அவ்வளோதான். கிழிந்த சட்டை அவனுக்கு அந்த இடத்துக்குள்ள அனுமதி கிடையாது. அவனால் அதுக்குள்ள வரவே முடியாது. ஆனால் அந்த வேலி போட்ட பிளாட்சுக்கு இடையில இருந்த கேப்பை விலக்கி உள்ள அவன் பார்க்கறான். எல்லாருடைய தாடைகளும் அந்த கேக்கை மெல்லுகிற போது கொஞ்சம் கூட கஷ்டப்படாம அந்த தாடை அசைகிறது. அதுல இருந்து தான் அவனுக்கு தெரியுது கேக்குன்றது இவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும் அப்படின்றதே அவனுக்கு அப்பதான் தெரிஞ்சிருக்கு. நான் பார்த்துக்கிட்டே இருந்து என்னுடைய கேக்கை நான் சாப்பிடல. அந்த பிளாட்சை கொஞ்சம் விலக்கி அந்த பையன்ட்ட அந்த கேக்கை கொடுத்த. அந்த பையன் என்ன செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? அவன் வாங்கிக்கிட்ட அக்கா முத்துக்கு அப்படிங்க. முத்து யாருடா? நீ யாருன்னு எனக்கு தெரியாதுடா. முத்து யாருடா? என் தம்பி இல்ல. எனக்கு அந்த நிமிஷம்தான் கலாப்ரியாவினுடைய கவிதையினுடைய பொருள் புரிந்தது. இந்த கவிதை தங்கைகளுக்காக என்று சொல்லி அக்காக்கள் வாங்குகிற ஒரு கொத்து சுண்டலை பற்றிய கவிதை மாத்திரம் அல்ல, இதை கூட பெற முடியாமல் இத்தனை பேர் இருக்கிற ஒரு சமூகத்தின் மீது தான் நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்கின்ற 2வது படியை நாம் உணர்ந்து கொள்வதற்கு வாழ்க்கை நமக்கு ஒரு அனுபவத்தை தர வேண்டி இருக்கிறது. இதுதான் கலாப்ரியா. அவரை பற்றி இதுவரை கேள்விப்படாதவர்கள் இங்கே ஒருவேளை எங்கே ஏதாவது இருந்தால், அல்லது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவர்களில் யாராவது இருந்தால், கலாப்ரியா யார் என்றால் இதுதான். அவர் ஒரு மர்ம மாளிகையினுடைய கதவுகளை திறந்து 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 வாழ்க்கையை நமக்கு காட்டுகின்ற ரசவாதி தான் இந்த கவிஞர். அவருக்குத்தான் இன்றைக்கு இங்கே வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப இருப்பதிலே எளிமையான கவிதை. உங்களினுடைய வாசிப்பு அனுபவத்தை மாத்திரமே நம்பி அடுத்த படிக்கு போகலான்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப 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 பிடித்த அவருடைய கவிதை. இதுவும் மிக அதிகமாக நிறைய பேர் கோட் பண்ற ஒரு கவிதை தான். இதுவுமே ஒரு காட்சி. அதுல கருத்து கிடையாது. கவிஞனாகிய யான் இந்த உலகத்தை காப்ப, அந்த டோனே அவர்கிட்ட கிடையாது. அவர் ஒரு காட்சியைத்தான் சொல்லுவார். நீ புரிஞ்சுட்டா புரிஞ்சுக்க, புரிஞ்சுக்கலன்னா போ, அவ்வளவுதான். இந்த காட்சியை பாருங்கள். அந்தி கருக்கலில் இந்த திசை தவறிய பெண் பறவை தன் கூட்டுக்காய் அலைமோதி கரைகிறது. இந்த லைனையே நம்மால தாண்ட முடியாது. ஒரு அந்தி கருக்கல், ஒரு திசை தவறிய பெண் பறவை. திசை தவறிய பறவை பெண்தான் என்று கலாப்ரியாவுக்கு எப்படி தெரியும்? கூட்டுக்காக கரைவது பெண் பறவையாகத்தான் இருக்க முடியும் என்பதுதான் அவரினுடைய முடிந்த முடிவு.
அந்தி கருக்கலில் இந்த திசை தவறிய பெண் பறவை தன் கூட்டுக்காய் அலைமோதி கரைகிறது. எனக்கு அதன் கூடும் தெரியும், அதன் குஞ்சும் தெரியும், இருந்தும் எனக்கு பறவையின் பாஷை தெரியவில்லை என்று கவிதையை முடிக்கிறார் கலாப்ரியா. இந்த கவிதை ரொம்ப பிடிச்சதுனால கைதட்டாம இருக்கீங்களா, இல்லாட்டக்க இன்னும் இதை விளக்கமா சொல்லணுன்றதுக்காக? இது ஒரு காட்சி. இந்த காட்சியை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இதுல உங்களுக்கு கிடைக்க, நான் சொன்ன மாதிரிதான், பல படிகள் இருக்கிற ஒரு மாடியில ஏறுவது போன்றது கலாப்ரியாவினுடைய கவிதைகளை படிக்கிற அனுபவம். நீங்க முதல் ஸ்டெப்ல ஏறும்போது கிடைப்பது, நம்ம எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். அந்தி கருக்கலில் பறவைகள் எல்லாம் கூடடையும். இங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க இல்லைன்னு சில பேர் குழந்தைகளை கூட்டி கொண்டு வந்திருக்கிறீர்கள். அவர்களுக்கு என்னுடைய இருகரம் குவித்த வணக்கங்களும் நன்றியும். ஏனென்றால் இந்த புத்தக விழாக்களுக்கு வர வேண்டியவர்கள் அவர்கள்தான். அதை ரொம்ப அழகா அவர் தலைவர் குறிப்பிட்டாரு. நீங்க உங்களோட ஸ்கிரீன் டைம் குறையணும், அதற்காக புத்தக வாசிப்பை நீங்க விரிவு செய்யணும்னு சொல்லிட்டு, செல்லை விடு புத்தகத்தை எடு என்பதை எப்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஒரு விதியாக சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். ஏன்? ஏனென்றால் நாமும் எப்போதும் அந்த செல்லைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குழந்தைகள் நாம் சொல்லுவதை செய்வதில்லை, நாம் செய்வதைத்தான் செய்கிறார்கள். அப்ப வாசிப்பு ருசி என்பது நமக்கு நம்மிலிருந்து முகிழ்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு போனால்தான் அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது என்கின்ற சித்தாந்தம் அங்கே வெற்றி பெறும். முதல்ல நமக்கு அந்த வழக்கம் வருவதற்கான சில முதல் படிகள் நமக்கு தேவையாக இருக்கின்றன. இப்ப இந்த அந்தி கருக்கலில் திசை தவறிய பறவை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். எல்லா பறவையும் போயிடும், ஒரு பறவை மட்டும் தனியா கத்திக்கிட்டு போகும். கடைசியா அந்த கடைசி பஸ் தவற விட்டுட்டு ஓடின மாதிரி அது ஓடும். அது அப்படி ஒரு பறவை திசை தவறி நிற்கிறது. அது பெண் பறவை, ஏனென்றால் அது கூட்டை தேடுகிறது. அதை பார்த்து கொண்டு நிற்கிற இந்த கவிஞர் சொல்லுகின்றார், எனக்கு அதனுடைய கூடு தெரியும், அந்த கூட்டுல குஞ்சு இருக்கிறதும் எனக்கு தெரியும், அதை எப்படி பறவைட்ட சொல்றதுன்ற பறவையினுடைய பாஷை எனக்கு தெரியவில்லையே என்று அந்த கவிஞர் சொல்லுகிறார். கவிதை நல்லா இருக்கு. இரண்டாவது படி, இதுல பல சமயங்களில் நம்மை சுற்றி நடக்கின்ற ஏதேதோ வாழ்க்கை அவலங்களை நாம் பார்க்கிற போது அந்த அவலம் நமக்கு புரிகிறது, கரைகின்ற மனதினுடைய கண்ணீர் நமக்கு புரிகிறது. ஆனால் அதை மாற்றுவதற்கு எதையுமே செய்ய முடியாத செயலற்றவர்களாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்று வாழ்க்கையிலே நாம் நிற்கிற நிலையை சொல்லுவதுதான் கலாப்ரியாவினுடைய ஐடியாவை தவிர இங்கே பறவை இஸ் இன்சிடென்டல். 10 வயசு குழந்தை தெருவில் நடந்து போகுது சார். நான் என்ன சொல்றது அதுக்கு பிறகு? 10 வயசு பாப்பா தெருவில் நடந்து போகுது. அடுத்த செகண்ட் எவனோ பிடிச்சு அப்படியே இழுக்கிறான். அங்கிள் என்ன விட்டுருங்க, அங்கிள் என்ன விட்டுருங்கன்னு கதற மட்டும் சிசிடிவில பதிவாயிருக்கு சார். அடுத்த காட்சியை பார்த்தா வாய் முகமெல்லாம் ரத்தமா ஒரு பாப்பா கிடைக்க எனக்கு அந்த குழந்தையினுடைய பதறுகின்ற நெஞ்சம் தெரிகிறது. அப்படிப்பட்ட நிலைமையில ஒரு குழந்தைய பார்த்தா ஒரு தாய் எப்படி கதறுவான்னு எனக்கு புரியுது. ஆனா என்னால எதுவுமே செய்ய முடியாது. இந்த மாதிரி ஒரு மைக் அடிச்சா பேசலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும். இப்ப அந்த கவிதை நான் திரும்ப சொல்றேன். அந்தி கருக்கலில் இந்த திசை தவறிய பெண் பறவை தன் கூட்டுக்காய் அலைமோதி கரைகிறது. எனக்கு அதன் கூடும் தெரியும், குஞ்சும் தெரியும், ஆனால் பறவையின் பாஷை எனக்கு தெரியாது என்று சொல்லுகிற போது இந்த கவிதை பறவையை பற்றிய கவிதையா? ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்னே நடக்கிற எத்தனையோ விஷயங்களை பார்த்தும் பார்க்காததுவாய், கேட்டும் கேட்காததுவாய் அந்த வேதனை புரியுதுங்க. நாம என்னங்க செய்ய முடியும்னு வாழ்கிற நம்முடைய கையறு நிலை வாழ்க்கையை சொல்லுகிற இந்த கவிதையை எழுதிய மகா கவிஞன் இந்த மேடையில விருது பெற்ற இந்த கவிஞன்.